கொண்டிருக்கிறார்கள். ஒரு பேத்தி இருக்கிறாள். இவ்வளவுதான் என்னுடைய குடும்பம். எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள். எல்லோரையும் சந்தித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். நன்றி மிஸ்டர் ராமநாதன். எனக்கு தயக்கம்தான். ஏன்னா கல்லூரி வாழ்க்கையில் வந்து ஒன்றும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் நான் அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு ஆக்சுவலாக பல விதங்களில் நடராஜன் உதவியாக இருந்தார். மற்றபடி ஒன்றும் ரிமார்க்கபுளாக நான் ஒன்றும் காலேஜ் டேஸில் பண்ணலை. ஆனால் விவேக் சொல்கிற மாதிரி எப்படி இருந்தால் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில் சொல்லுவார். அவர் சொல்கிறது வந்து நல்ல நிலையிலேருந்து கீழே வந்து சொல்லுவார். பட் நான் வந்து கீழ்நிலையிலேருந்து நல்ல நிலைக்கு போனேன். ஏன்னா படிக்கிற சமயத்தில் நான் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்தேன். அதனால தான் சொல்ல நடராஜன் வந்து எனக்கு எத்தனையோ சமயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு. இன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்திலேயோ எல்லோருடைய சப்போர்ட்னாலே இன்றைக்கி ஒரு ஸ்டெபிளைஸ் லைஃப் இருக்குது. இதில் வந்து நான் ரெண்டு விஷயம் வந்து பெருமைப்படக்கூடிய ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து நான் கல்லூரியில் படித்ததுலேயும் சரி, இல்லை பிறந்து வளர்ந்த விதத்துலேயும் சரி, ஆங்கிலத்தில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு புலமை கிடையாது. சென்னையில் வந்து முதல்ல போன 2 இன்டர்வியூவில் வந்து அது தெரியாதனாலே என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்கள் பெரியப்பா ரெக்கமெண்ட் பண்ணி நான் போகிறேன். அவன் இங்கிலீஷில் கேட்டான். அவர் பேரை சொல்லி அவர் யாருன்னு. பெரியப்பாங்கிறதுக்கு அங்கிள்னு எனக்கு சொல்ல தெரியலை. நான் ஸ்டெப் ஃபாதர்னு சொன்னேன். அவன் இன்டர்வியூ எடுத்தான், அப்படி பயந்துட்டான், நடுங்கிட்டான். அப்புறம் அவருடைய பையன், பெரிய பையன் பேரை சொல்லி கேட்டான். அவர் உங்களுக்கு என்ன வேணும்னு. அப்போ ஸ்டெப் பிரதர்னு சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷில் போராக இருந்தேன்னா சென்ட்ரல் பேங்க் வச்சு ஆல் இண்டியா எக்ஸாம்லேயே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். அது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய பெருமிதமான இது. ஆல் இண்டியா லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 பேர் எழுதுனதில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன். அதே மாதிரி சென்ட்ரல் பேங்கில் நான் எந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்தனோ கடைசியாக, அதாவது அதுக்கு எனக்கு பின்னால் இருக்கவங்க என்றைக்கு திடீர்னு பேங்க் 3 நாள் ரிட்ரெச்மெண்ட் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அந்த காலத்தில் பயந்துக்கிட்டு 66 போய் வேலைக்கு சேர்ந்து கடைசி ஆளாக சேர்ந்தவன். ரிட்டையர் ஆகிறப்போ அதே பிரான்ச்சில் வந்து சீஃப் மேனேஜராக ரிட்டையர் ஆக முடிஞ்சது. ஸோ சேர்ந்ததும் அந்த இடம் தான், ரிட்டையர் ஆனதும் அந்த இடம் தான். ஆனால் நடுவில் எல்லாம் ஆல் இண்டியா டூர் அடித்த மாதிரி கர்நாடகா, பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போய் வந்து அனுபவங்கள் ஆச்சு. அப்புறம் வாழ்க்கையில் வந்து மீனாட்சி சொன்னார், வித்தவுட் ஏ உமன் மேன் இஸ் நத்திங் அப்படி இப்படின்னு. பட்டு நம்மளாம் அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி 50-50 நினச்சிக்கிட்டு இருக்கலாம். மனசுக்குள்ளே எத்தனை பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நம்மளில் பாதி நம்ம அதனால் 50%ங்கிற மாதிரி. ஆனால் மனைவி இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து 50% கிடையாது, நம்ம வெறும் 25% தான். அவங்க தான் 70%ங்கிறது. ஏன்னா எத்தனையோ பெண்கள் எங்கள் அம்மாவிலேருந்து எடுத்துக்கிட்டு எத்தனையோ பெண்கள் பார்த்துருக்காங்க. கைமண் ஆனவங்க வந்து அவங்க சர்வே ஆகிடுறாங்க ஈஸியாக. ஏன்னா அவங்களுக்கு பேசிக்கலாக சமையல் தெரியுது, சொசைட்டியில் எப்படி எல்லோரும் இருக்கணுங்கிறது தெரியுது. நம்மெல்லாம் பேசிக்கிறோமே ஒழிய அடுத்த வீட்டுக்காரங்க கூட பேசுகிறதில்ல. இவங்களாம் வெட்டியாரட்டேன்னு நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக, அக்கம் பக்கத்து காரியாட்டே வெட்டி வம்பு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. பட் அந்த வெட்டி வம்பு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள சொசைட்டியில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்கு, சப்போர்ட் கொடுத்துருக்குறது வந்து ஆக்சுவலாக அவங்க இல்லாதப்போ தான் தெரியும். ஏன்னா நம்மளாம் வந்து ஆண்களாக பிறந்த நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம எக்ஸப்ஷன் இருக்கலாம் சில பேர். பட் நிறைய பேர் வந்து சொசைட்டியில் வந்து நம்ம வந்து வி ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் பாண்ட். சிமிலர்லி அந்த இன்றைக்கி என்ன வியட்நாம் வீடு படத்தில் சொன்ன மாதிரி என்ன வேறனை நீ இருந்தாய் நான் அதில் விழுந்திடாதிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி வேர் அவங்க தான். ஸோ அந்த வேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுறது, நம்மளுக்கு சாப்பாடு போடுது, பார்த்துக்குது எல்லாங்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கை இது வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஓடணும், ஆண்டவன் நமக்கு அதுக்கு சக்தியை கொடுக்கணும். இதுவரை அஃப்கோர்ஸ் மீனாட்சி சொன்ன மாதிரி எந்த நேரத்தில் வேணாலும் ஃபோன் பண்ணுவார். நானும் அதுக்கு தக்கன என்னால் முடிஞ்ச அளவு செலவு செஞ்சேன். இவர் என்றைக்கு சொன்னாரோ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ஒரு எக்ஸைட்மெண்ட். அன்னைக்குன்னு இல்லை, நேற்று ட்ரெயினில் வரப்போ அந்த மாதிரி தான் படுத்துருக்குறேன். ஏசி ஸ்லீப்பரில் தான் வரேன். இருந்தாலும் நான் வந்து 2 மணிலேருந்து முடிச்சுட்டு தான் இருந்தேன், எப்படா காரைக்குடி வரும்னு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்த மீனாட்சி சுந்தரத்துக்கும் அதுக்கு வித்திட்ட ஏஆர் நம்ம பழனி சாரி அழகா பண்ணுக்கும் மிக்க நன்றி. நன்றி மிஸ்டர் ராமானுஜம் அவர்களே. அடுத்தபடியாக நாம் மானகிரி. பல விஷயங்களை மறந்து, அது என்னுடைய வீக்னஸ், மறதி. முதலாண்டு நான் டேஸ்காலராக மானகிரியிலேருந்து வந்தேன். பிறகு 20 வருடங்கள்
ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். பிறகு சிஏயில் சேர்ந்தேன். நான் மீனாட்சி சுந்தரத்துடன் சேர்ந்தேன். ஆனால் என்னால் சரியாக படிக்க முடியல. அவர் எவ்வளோ உதவி செய்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்னுடைய சபா நடவடிக்கைகள், ட்ராமா, மியூசிக், இதில் என்னுடைய ஈடுபாடு அதிகமானதால் அவர் விட்டு கொடுத்தாலும் நான் மயிலாப்பு வேணாட்டில் பாதி இருப்பேன். விதமாக என்னுடைய படிப்பு வீணானது. எனக்கு ஒரு பையனும் 2 பெண் குழந்தைகளும். பையன் நியூசிலாண்டில் அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகி அவன் இன்விஜிலேட்டராக இருக்கிறான், கவர்மெண்ட் பேங்கிங் இன்சூரன்ஸ். ஒரு பொண் கோயம்புத்தூரில் உடுமலைப்பேட்டையில் ஜெனரல் மேனேஜராக இருக்கிறார். இன்னொரு பெண் காரைக்குடியில் அவருடைய கணவர் அலகாபாத் ஆர்ட்ஸ் காலேஜில் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நிறைய மறந்துருப்பேன். தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் இப்பொழுது நட்பை பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். நண்பர்கள் பிரிவதில்லை, காரணம் பிரிவதற்கு அவர்கள் உறவுகள் இல்லை, உணர்வுகள். உறவுகள் பலப்பட அனைவரும் நட்புணர்வோடு பழகினால் அங்கே பிரிவென்ற சொல்லுக்கு இடம் இருக்காது. கடலுக்கு 3 எழுத்து அது வற்றுவதில்லை, காற்றுக்கு 3 எழுத்து அது ஓய்வதில்லை, அன்புக்கு 3 எழுத்து அது அழிவதில்லை, நட்புக்கு 3 எழுத்து அது என்றும் மறைவதில்லை. சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை, செடி இல்லாமல் மலர்கள் இல்லை, நட்பு இல்லாமல் நாம் இங்கில்லை. வாய்ப்பு தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 63 to 66 வரை படித்தேன். பிறகு கோயம்புத்தூரில் கொஞ்ச நாள் சொந்த தொழில் பார்த்து வந்தேன். பிறகு சென்னையில் வேலை செய்து வந்தேன். சென்னையில் 3 மாதங்கள் வரை சென்னையில் தான் வேலை செய்து வந்தேன். பிறகு அங்கிருந்து ரிட்டையர் காரைக்குடிக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு பெண்ணும் ஒரு பையனும். பையன் சென்னையில் வேலை செய்கிறார். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து மதுரையில் பேங்கில் மேனேஜராக வேலை செய்து வருகிறார். இந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்த மிஸ்டர் மீனாட்சி சுந்தரத்துக்கும் மற்ற எல்லோருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக ஆர்கனைஸ் செய்த 3 மீனாட்சி சுந்தரம், 2 மீனாட்சி சுந்தரம், ராமசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடக்கிறேன். எனது மனைவி வள்ளியம்மை, எனக்கு ஒரு பையன், அவன் யுஎஸ்ஏ இருக்கிறான். 3 பெண்கள். 3 பெண்களுக்கும் பையனுக்கும் திருமணமாகிவிட்டது. மூத்த பெண் மாப்பிள்ளை நைஜீரியாவில் இருக்கிறார். அவருக்கு ஒரு பையனும் ஒரு பெண்ணும். அவருடைய முதல் டாட்டர் ஹவுஸ் ஒய்ஃப். 2வது மாப்பிள்ளை பிஇ ரியல் எஸ்டேட் சென்னையில் பண்ணிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய 2வது மகள் ஹவுஸ் ஒய்ஃப். அவளுக்கு 2 பெண்கள். எனது 3வது டாக்டர், 3வது மாப்பிள்ளை எம்எஸ்சி கெமிஸ்ட், பெங்களூரில் வேலை செய்கிறார். டாக்டர் வாத்தியாராக இருக்கிறார். ஒரு பையன். நான் லூகாஸ் டிவிஎஸ் பாடியில் 34 வருஷம் வேலை செய்தேன். இங்கு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு என் பேச்சை முடிக்கிறேன். 2வது வருஷம் ஹிந்தி எக்ஸாமினேஷன் நடந்து கொண்டிருந்தது. எக்ஸாமினேஷன் மத்தியானம் 2:30 மணிக்கு எக்ஸாமினேஷன் ஆரம்பம். நான் 1 மணிக்கு காரைக்குடி முத்துப்பட்டினம் முதல் வீதியிலிருந்து என்னுடைய பழைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு, சைக்கிள் பழசு, அதை எடுத்துக்கொண்டு பின்னால் கேரியர் இருக்கும், அதுவும் ரொம்ப வீக்கான கேரியர், அதை எடுத்துக்கொண்டு இங்கே ஜவஹர் ஹாஸ்பிட்டல் என்று சொல்வார்கள், அது வழியாக வந்து இங்கே சுப்பிரமணியபுரம் வழியாக காலேஜுக்கு செல்வேன். அன்று வரும்பொழுது
அசோகன் என்ற பஸ் வரும். அந்த பஸ்ஸுக்கு 150 பேர் இந்த ஜபாரஸ் ஹோட்டலில் காத்து கொண்டிருப்பார்கள். அன்றைக்கென்று திடீரென்று அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகிவிட்டது. எல்லோரும் காலேஜுக்கு எப்படி போவோம், பரீட்சை எப்படி எழுதுவோம் என்று இருந்தார்கள். அப்பொழுது நான் ஹிந்தியிலே பரீட்சை எழுதுவேன். ஆனால் நான் வீக் ஸ்டூடெண்ட், அவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்போ அண்ணன் சோனமானா அவர்களை சந்தித்தேன். அப்போ என்னப்பா ராமசாமி என்ன பண்ணுறேன்னாங்க. நான் காலேஜ் போயிட்டுருக்கேன். என்னென்ன அப்படின்னா, பஸ்ஸு பிரேக் டவுன் போகிறவருக்கு வரல அப்படின்னாங்க. அப்போனா ஒன்று பண்ணலாமான்னு சொல்லுப்பா அப்படின்னாங்க. நான் வந்து இப்போவும் பழவும் அப்பவும் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பேன். அண்ணன் வந்து மிகவும் பலசாலியாக இருப்பார்கள். சரிப்பா அண்ணே, நான் என்ன சொன்னேன், தைரியமாக அண்ணே பின் சீட்டில் உட்காந்துங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னேன். சரிப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க. அவளை உட்கார வச்சு கஷ்டப்பட்டு நான் ஓட்டிக்கின்னு வந்தேன். நீ எப்படி படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அண்ணே எப்பவும் போல தான் அப்படின்னேன். புரியலையே அப்படின்னாங்க. அப்போ நமக்கு டெக்ஸ்ட் புக் ஒன்றுமே கிடையாது. ஹிந்தி வாத்தியார் நடத்தியது தான் டெக்ஸ்ட் புக்கே காலேஜுக்கு, யூனிவர்சிட்டிக்கும் அதுதான். சரி, நான் ரெண்டு பேராகிராஃப் சொல்லிட்டு வரேன், நீ வண்டியை ஓட்டு, நான் பின்னாடிலேருந்து கேட்டுன்னு வான்னாங்க. சரின்னு ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொன்னாங்க. சாபுன், சோப்பு, அதை சம்மந்தமாக சொல்லிட்டு வந்தாங்க. அதை சரின்னு கேட்டுன்னு வந்தேன். அப்புறம் ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு வந்தாங்க. அதையும் கேட்டுன்னு வந்தேன். காலேஜ் வந்துருச்சு. அவங்கள இறக்கி விட்டுட்டு நான் சைக்கிள் ஸ்டாண்டில் விட்டுட்டு போனேன். பெல் அடிச்சிருச்சு. 10 காலில் உட்காந்து பார்த்தா கொஸ்டின் பேப்பர் அது 2 வந்து இருந்தது. அந்த 2ஐயும் நான் விடாமல் எழுதி தேர்வு செய்த என்பதை உங்களோட இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு இதை நடத்திய இரண்டு மீனாட்சந்திரமும் ராமசாமி சீனிவாசன் மற்ற எல்லோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மதுரை மீனாட்சி சுந்தரத்துக்கும் காரைக்குடி மீனாட்சி சுந்தரத்துக்கும் ராமசாமிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் 1966 சிங்கப்பூர் யூகோ பேங்கில் சேர்ந்தேன். 2002 ரிட்டையர் ஆனேன். எனக்கு 3 பெண் குழந்தைகள். 3 பேரும் சிங்கப்பூரில் படித்து காரைக்குடி அருகில் உள்ள செவ்வூரில் மூத்த மாப்பிள்ளை, அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். 2வது மாப்பிள்ளை தேவகோட்டை, அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். 3வது மாப்பிள்ளை உயர்கொண்டான் சிறுவையர், அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பெருந்தரசிகள் எல்லாம் சிங்கப்பூரில் படிக்கிறார்கள். 2 கொள்ளு பெருந்தரசிகள் இருக்கிறார்கள். எல்லோரும் சிங்கப்பூரில் சௌக்கியமாக இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தினரே எல்லோருக்கும் எங்களுடைய இதயங்கனிந்த வணக்கங்கள். 1966 நான் பிகாம் முடித்தேன். அப்போ எனக்கு நல்ல நண்பராக என்னோட கூடவே இருந்தவர் கடலை மணின்னு ஒருத்தர். கடலை மணி இப்போ இல்லை, இறந்து போயிட்டார். 66 முடித்தோடனே நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். 63 to 66 முடித்தோடனே நான் லா படிக்க போகிறேன், நீயும் வான்னு சொன்னார். நாங்கள் என்னுடைய தகப்பனார்கிட்ட போய், நான் இது வரைக்கும் காரைக்குடியை விட்டு நான் வெளியே போனதில்லை. அப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நான் மெட்ராஸில் போய் லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, நீ லாவெல்லாம் படிக்க வேண்டாம், அண்ணன்லாம் பிஏ முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. எனக்கு என்னுடைய தாயார் என்னுடைய 4வது வயதிலே இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு 2 தாரம், சிறிய தாயார் இருக்காங்க. அதனால் அவங்க சொன்னாங்க, நாங்கள் நீ பிகாம் படிக்க வைக்கணும், பிகாம் படிக்க வச்சாச்சு, நீ உத்தியோகத்துக்கு போகலாம், நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் மேல் படிப்பு படிக்கத்தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி நீ படிக்கணும்னு இஷ்டப்பட்டா உள்ளூர்லேயே படி அப்படின்னு சொன்னாங்க. உள்ளூரில் என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, சிஏ ஜாயின் பண்ண சொல்லி பக்கத்துலேயே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மாரணம் அக்ராரத்தில்
ஆடிட்டர்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. 4 வருஷம் ஆடிட்டர்கிட்ட படிக்கணும். அப்போது இது 1966 நடந்தது. 68 மார்ச் மாதத்தில் என்னுடைய பிரதர், எல்டர் பிரதருக்கு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணுற போது அங்கேருந்து வந்தவங்க என்னையும் பார்த்துட்டு இந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ இன்டர்மீடியட் எழுதுகிறேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்படின்ட்டு அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க அவங்களுடைய பெரியத்தா மகளே எனக்கு சொல்லி கல்யாணத்தையும் பண்ணிட்டாங்க. எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் கல்யாணம் 6 மாத வித்தியாசத்தில் நடந்தது. 70 என்னுடைய ஆர்டிகிள்ஸு பூர்த்தி ஆகிடுச்சு. அதுக்குள்ளே நான் படிச்சுட்ருக்கேன், ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இவளும் வந்தாச்சு. இவளுக்கு 19 வயசு. அப்போது அவள் பூரா ஹாஸ்டலர். அவள் வீட்டு வேலை எதுவும் தெரியாது. 1 வருஷம் நாங்கள் அப்படி தள்ளிகிட்டே இருந்தோம். 66 ஜூன் மாதம் முடிஞ்சோடனே எங்கள் பாட்டி ஆயான்னு சொல்லுவோம். எங்கள் ஆயா வந்து ராஜா சார் முத்தியா செட்டியார்ட்ட கூட்டிகிட்டு போய் இவன் என்னுடைய பேரன், அதனால் அவனுக்கு வேலை கொடுக்கணுன்னாங்க. அவங்க செட்டிநாடு சிமிழில் சேர்த்து விட்டாங்க. இது 2 வருஷம் செட்டிநாடு சிமிழில் இன்டர்மீடியட் பாஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் பாஸ் பண்ணாமல் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அசிஸ்டண்ட் அக்கௌண்டண்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. 70, 72, 73 வர்றபோது சிஏ குவாலிஃபை ஆகிட்டேன். குவாலிஃபை ஆகிட்டு நான் சென்னைக்கு வரபோது எங்கள் தாய் மாமா மெடிக்கல் காலேஜில் டீனாக இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, தொழில் படிப்பு படிச்சுட்டு நீ ஏன் வேலைக்கு போகிற, நீ வேண்டாம், அதனால் நீ இங்கே மெட்ராஸில் இருந்தவாலே நான் ரிசைன் பண்ணுறேன்னு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம், நான் எங்கள் ஆடிட்டர்கிட்ட சொல்லி உன்னை சேர்த்து விட்டுறேன்னாங்க. அந்த மாதிரி அதை ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு 35, 36 வருஷ காலம் நான் ஆடிட்டராக தனியாக ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்குள்ளே எங்களுக்கு 3 குழந்தைங்க பிறந்தது. பெண் குழந்தை 2, பையன் 1. எப்போ எங்களுடைய படிப்பு எனக்கு தடைப்பட்டதோ, இவங்க வந்து அப்போ ஸ்கூல் ஃபைனல் தான் படிச்சிருந்தாங்க. அந்த ஸ்கூல் ஃபைனல் படிச்சிருந்தாலும் ஒரு அதிகமான வேர்ல்டு நாலேஜ் உள்ளவங்க, ஏன்னா நிறைய படிப்பில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. மேலே எனக்கு அன்றைக்கி இருந்த சந்தர்ப்பங்கள் அவங்கள படிக்க வைக்கவும் முடியலை, படிக்க வைக்கணுங்கிற எண்ணமும் வரல. ஆனால் அவங்க நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வெறி மாதிரி எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சோம். என்னுடைய மகள் 2 பொண் குழந்தைங்க, பையன். பெரிய பொண்ணை நான் படிக்க வைக்கிற போதே எங்கள் பிரதர் சொல்லுவார், பொம்பளை பிள்ளைங்க ஏன் இவ்வளோ படிக்க வைக்கிறா, நீ படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஏதோ டிகிரி படித்தா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதில் சம்மதமே இல்லை. அதனால் அவள் பிகாம் ஜாயின் பண்ணால், பிகாம் ஜாயின் பண்ணையில் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் ஃபைனல் 2லேயும் பாஸ் பண்ணான். பாஸ் பண்ணிவிட்டு யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பிரான்ச் மேனேஜராக அப்பாயின்ட் பண்ணாங்க. அவங்களே வாலண்டரியாக கூப்பிட்டு அது பண்ணுற போது கல்யாணம் பேசணும். இப்போ அவளுடைய வயசு 24, 25 வயசு முடிஞ்சது. சில பேர் சொன்னாங்க, ஏன் என்ன பண்ணலைன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு நான் படித்து முடிச்சுட்டு தான்ப்பா பண்ணிக்குவேன்னு சொன்னிச்சு. 26வது வயசில் தான் எங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணோம். பண்ணுற போது பிகாம் முடிச்சிருந்தா, ஏசிஏ முடிச்சிருந்தா, ஏசிஎஸ் முடிச்சிருந்தா, ஐசிடபிள்யூ முடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த பையன் வந்து மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. கல்யாணத்தை பண்ணி பிள்ளைய கூட்டி விட்டோம். அங்கே போய் எம்பிஏ படித்தா, சிஏஎஸ்ஏன்னு படித்தா, சிஏஎஸ்எம் படித்தா. அது எல்லாம் முடிச்சுட்டு அந்த நாட்டில் இப்போ வேலைக்கு இருக்காங்க. சின்ன பொண்ணும் அதே மாதிரி பிஏ முடித்தா, அவளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவளும் ஆஸ்திரேலியாவில் இருக்கா. பையனை பிஏ முடிக்க வச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்க வச்சோம் யூஎஸில். அவனும் யூஎஸில் அமெரிக்காவில் இருக்கான். நாங்கள் 2 பேரும் இங்கே ரிட்டையர்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். 60வது வயசில் என்னுடைய ப்ராக்டிஸை நான் வைண்டப் பண்ணிவிட்டு, அந்த பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு நிறைய பண்ணி